விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் காவேரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. காவேரிக்கு வந்து சுயநினைவே கிடையாது. அவங்களால வந்து குழந்தைய வந்து பெற்றுக்க முடியாது. நார்மல் டெலிவரியில் சிசேரியன் தான் பண்ணணும். குழந்தை ஹார்ட் பீட் நல்லா இருக்குது, குழந்தையும் நல்லா இருக்குது, நாங்கள் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் குழந்தை எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. அதனால் குழந்தைய நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் காவேரி அதுக்கப்புறம் வந்து உயிர் பிழைப்பாங்களா இல்லையான்னு நாங்கள் 100% கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதனால் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. காவேரி நினச்சவங்க அம்மா வீட்டில் அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே அழறாங்க, தாங்க முடியாமல் அழறாங்க. இந்த சூழ்நிலை விஜய் சுயநினைவுக்கு வராரு. விஜய் சுயநினைவுக்கு வந்தோடனே காவேரி பற்றி தான் கேட்குறாரு. காவேரி பற்றி என்ன சொல்கிறது ஏன் சொல்கிறது தெரியாமல் எல்லாரும் குழப்பம் அடைகிறாங்க. விஜய் வந்து நான் காவேரியை உடனே பார்த்தாகணும் அப்படின்றாரு. காவேரியை பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு விஜய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் விஜய் சமாதானமே ஆகலை. நான் காவேரியை பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த கையில் இருக்க அதெல்லாம் பிச்சு போடுறதுக்காக போகிறாரு. உடனே வந்து விஜய் கூல்டவுன் விஜய், நீங்கள் ரொம்ப வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் வந்து இப்போ தான் திரும்பி வந்திருக்கீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்ன உங்கள் ஒய்ஃபை பார்க்கணும், அவ்வளோதானே, நான் கூட்டிகிட்டு போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னோன்னே சரின்றாரு. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க, வீல் சேரில் உட்கார வச்சு விஜய் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க காவேரி கிட்டே. இங்கே காவேரி ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்காங்க. குழந்தைங்க ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்துடுறாங்க. குழந்தை அப்படி சொல்ல வந்தேன்னா நான் எதை பற்றியும் கேட்க விரும்பலை. என்னை பொறுத்திருக்கும் என் காவேரி வந்து திரும்பி வரணும், என் காவேரி கண்டிப்பாக மீண்டு வருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது காவேரி அப்படி சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா காவேரி சுயநினைவு இல்லாமல் அப்படியே கிடக்குறாங்க. அவங்களுக்கு இன்னமும் வந்து சரியாகலை. அதனால் விஜய் கவலை அடைகிறாரு. காவேரி நீ வந்துடுவ காவேரி, எனக்கு தெரியும் காவேரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் வாழ்வோம், நல்லபடி நம்ம குழந்தையோடு சேர்ந்து வாழ்வோம் காவேரி, எனக்கு அது நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் நான் குழந்தைய பார்க்க மாட்டேன் காவேரி, நீயும் நானும் சேர்ந்து தான் குழந்தைய பார்ப்போம், எனக்கு நம்பிக்கை இருக்குது காவேரி, நீ வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காரா. காவேரி ஒரு தடவை உள்ளே போய் பார்க்கணும் ஆசைப்படுறேன் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் தயவு செய்து அலோவ் பண்ணுங்க, ஐஸ்வர்யா யாரும் அலோவ் பண்ண முடியாதுங்க, ப்ளீஸுங்க உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், நான் நம்பிக்கை கொடுத்தா என் காவேரி மீண்டு வருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அனுமதிக்கிறாங்க. விஜய் வந்து காவேரி கிட்டே போகிறாரு. பார்த்தா காவேரியோட அப்படியே வந்து அன்கான்ஷியஸில் அப்படியே கிடக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து சுவாசமும் கிடையாது, செயற்கை சுவாசம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்கலங்கி போகிறார் விஜய். காவேரியோட சொல்ல, காவேரி என்னையும் இந்த நிலைமை காக்கணவங்களை நான் யாரையுமே சும்மா விடமாட்டேன் காவேரி, அது மட்டும் கிடையாது, கூடிய சீக்கிரம் உன்னை நான் மீட்டுவேன் காவேரி, நீ பழைய நிலைமைக்கு வருவ, நான் உன்னை வர வைப்பேன் காவேரி, நம்ம நல்லா வாழ்வோம் காவேரி, ப்ளீஸ் காவேரி எழுந்திரு காவேரி, உன்னோட விஜய் வந்திருக்கேன் காவேரி, உனக்கு நீ சொன்னல விஜய் நீங்கள் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னல, நீ என் கூடவே இருக்கணும்னு சொன்னல, இப்போ நான் உன் கூடவே இருக்கேன் காவேரி, இப்போ எழுந்துப்பல்ல, நீ பழைய நிலைமைக்கு வருவல்ல காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து கையை பிடிக்கிறாரு விஜய். கையை பிடிச்சி அப்படியே வந்து கண்ணை வந்து ஒத்திக்கிறாரு. இங்கே வந்து விஜய் சொல்லிட்டுருக்காரு, காவேரி எனக்கு தெரியும் காவேரி, நீ மறுபடி வருவ, நீ பழைய நிலைமைக்கு வருவ, தயவு செய்து கண்ணை திறந்து உன் விஜயை பாரு காவேரி, உன் விஜய் வந்திருக்கேன்டி அப்படி சொல்லிட்டுருக்காரு. காவேரி இப்போ உனக்கு தெரியுமா, நம்ம குழந்தைய கூட நான் பார்க்கல, என்ன குழந்தைன்னு கூட நான் கேட்கல காவேரி, ஏன் தெரியுமா காவேரி, நீ வருவ, 2 பேர் சேர்ந்து குழந்தைய பார்க்கணும், 2 பேர் சேர்ந்து கையில் தூக்கணும், நான் காத்துட்ருக்கேன் காவேரி, ப்ளீஸ் காவேரி என்னை ஏமாற்றி மாட்ட மாட்டேன்ல, கண்டிப்பாக வந்துடுவேல்ல, எனக்கு தெரியும் காவேரி நீ கண்டிப்பாக வந்துடுவ, நீ என்ன எக்காரனை கூட ஏமாற்றவே முடியாது காவேரி, நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னை விட்டுட்டு தப்பிச்சு போயெல்லாம் நினச்சிட்ருக்கியா, அது முடியாது, இந்த விஜயும் நீயும் ஒன்றா சேர்ந்து தான் வாழ்வோம், அது கடவுள் போட்ட முடிச்சு காவேரி, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டுருக்காரு. இங்கே காவேரியோட கையெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அப்படியே கண்ணில் வச்சுட்டு அழுதுட்டுருக்காரு விஜய். இங்கே நர்ஸ் வந்துடுறாங்க. சார் நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே இருக்கக்கூடாது சார், வெளியே போயிருங்க, அவங்களுக்கு கான்ஷியஸ் தான் நாங்கள் கூப்பிட்றோம், கண்டிப்பாக கான்ஷியஸ் வரும், நீங்கள் கூப்பிடுவீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு விஜய் வராரு. காவேரியோட கை வந்து லைட்டாக வந்து அசைய ஆரம்பிக்குது.